ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஃப்ளோரல் ஒயர். கம்பி மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் தான் ஃப்ளோரல் ஒயர். அதுக்கடுத்து ஸ்டோக்கிங் கிளாத். இது ரெண்டு வச்சு தான் இன்றைக்கி ஃப்ளோரல் ஒயர் மேக் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், நான் வந்து இன்றைக்கி தைல பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த தைல பாட்டில் வச்சு தான் நான் வந்து ஒரு ரிங்கு மாதிரி, ஒரு வளையம் மாதிரி மேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த தைல மேலே நல்லா வச்சுட்டு ரெண்டு பக்கமும் என்னென்னா நல்லா டைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும், முடிச்சு மாதிரி நல்லா முடுக்கி விட்டுக்கணும். விட்டுட்டு எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக கிடைக்கும். இந்த மாதிரி நான் ஒரு 5 ரிங்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்க போகிறேன். உங்கள்கிட்ட அந்த ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும்னு கிடையாது, உங்கள்கிட்ட என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரிங்கை வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டோக்கிங் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோக்கிங் கிளாத் வச்சு தான் இந்த ரிங் மேலே போட போகிறேன். இந்த ஸ்டோக்கிங் கிளாத் வந்து நல்லா எலாஸ்டிக் மாதிரி நல்லா லென்த்தாக நம்ம இழுக்கும்போது எலாபரேட்டாக வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃப்ளோரல் ரிங்கு மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு மேலே ஸ்டோக்கிங் கிளாத் வச்சு அந்த ரிங்கும் சேஞ்ச் மாறக்கூடாது சைஸும், ஸ்டோக்கிங் கிளாத்தையும் நல்லா டைட்டாக இப்படி இழுத்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாட் போட போகிறோம். அதுக்குள்ளே நமக்கு இருக்கிற அந்த ஃப்ளோரல் வேர் வந்து கோல்டன் கலர் வெளியில் தெரியணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி நல்லா இழுத்து நூல் எடுத்து நல்லா டைட்டாக என்ன பண்ணுறோம்னா அந்த நம்ம முடிக்கி வச்சுக்கொள்ளி அதுக்கிட்ட சுற்றிட்டு ஒரு நல்ல ஒரு த்ரெட் பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கு போகிறோம். நாட் போட்டு எடுத்தது ஒரு 2-3 வாட்டி நல்ல ஒரு நாட் இந்த ஸ்டோக்கிங் கிளாத் ப்ளஸ் கம்பியோட நல்லா டைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டா நமக்கு இதுதான் ஒரு ஃப்ளோரல் வயர் வச்சு ஒரு மேக் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு சாம்பிள். இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்காக பிங்க்கு ப்ளஸ் க்ரீனு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த ஃப்ளோரல் வயரில் இந்த பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சேன். இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். இப்போ நான் ஒன்றே மட்டும் எடுத்துகிட்டு அடியிலேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கிறேன். அந்த நீடியில் எப்பவும் போல் நம்ம நூல் கோத்து வச்சுருக்கோம். இப்போ நீடியில் அடியிலேருந்து மேலே எடுத்து நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2-3 மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேலே எல்லாமே ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கீழே வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இலை மேக் பண்ணணும். அதனால் அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறேன், லீஃப் மாதிரி அந்த ஃப்ளவர் வயரை நல்லா இப்படி மடக்கிக்கிறேன். ஃப்ளவர் வயரை நம்மளால் என்ன வேணாலும் ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நான் மடக்கிட்டு எப்போ அதை எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இந்த ஃபுல்லாக தைச்சதும் இதுதான் இதோட அவுட்லுக். இப்போ நம்ம மேலே பெட்டல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த நாட்டெல்லாம் அசிங்கமாக தெரியுது. அதனால் நான் சின்ன சின்ன ஆன்டிக் பீட் எடுத்து அதை சுற்றி ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக நான் ஆன்டிக் பீட் எடுத்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக மேக் பண்ணி அதை அங்கங்கே ஸ்டிச் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சு நான் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணதும் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்லுக். இந்த ஃப்ளோரல் வேர் வச்சு பண்ணியிருக்க மேக்கிங் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.